ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெக் லிமிட்டெடில் நான் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திருந்தேன். அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்தேன், என்ன காரணத்துக்காக பை பண்ணேன், என்ன காரணத்துக்காக செல் பண்ணேன், இது எல்லாத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ரெக் லிமிட்டெடில் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் எடுத்தேன். ஃபஸ்ட்டு வரைஞ்சிப்போம். இங்கே வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளார 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஒன்று இருக்குது. இது வரைஞ்சோம் அப்படின்னா இது சும்மா இதை மெயினாக பார்க்க தேவையில்ல. இது வந்து டச்சஸ் அதிகமாக இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனில் அப்படிங்கிறதுனால நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஒரே இடத்துல டச்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். மற்றபடி இதை பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன்னா பெரிய டைம் ஃப்ரேம் வந்து கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஓகே, இதில் என்னன்னா எதுக்காக நம்ம இந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, முக்கியமான காரணம் வந்து இது வந்து ஒரு தெளிவான ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகே, இது டவுன் ட்ரெண்டில் இறங்கியிருக்கு இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல ஃபாலோ ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது கன்சால்டேஷன் ஆகிருக்கு. இந்த கன்சால்டேஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா, இதில் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக தெரியும். பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து பியூர் பியரிஷ் கேண்டிலு. இதை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அடுத்ததும் டவுன் ட்ரெண்டில் தான் போயிருக்கணும். ஆனால் அடுத்த 1 ஹவர் கேண்டிலே வந்து புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த கேண்டில் அளவுக்கு இது இல்லை அப்படின்னாலும் அடுத்தது வந்து ட்ரெண்டு மாறி இருக்கணும் இல்லையா, டவுன் ட்ரெண்டில் தான் வந்திருக்கணும் இல்லையா. இது அப்படியே வந்து அப் ட்ரெண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இது வந்து அப் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டே இருக்குது பாருங்கள். 15 மினிட்ஸில் பார்த்தோன்னா தெரியும். இது வந்து கம்மியான டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. நான் எங்கே ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா இந்த கேண்டில் எடுத்தேன். அதாவது 2ஆம் தேதி 9:40 கிட்டத்தட்ட எடுத்தேன். ஓகே, 9:40 கிட்டத்தட்ட எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இது கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இது கீழே இறங்குது அப்படின்னா உடனே செல் பண்ணிடக்கூடாது, ஹோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உள்ள ஃபியரே என்னென்னா, நம்ம வாங்கினோடனே அது இறங்குது, நம்ம தப்பான இது வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வாங்கியிருக்கிறது அந்த மாதிரி வாங்கியிருக்க மாட்டோம். வாங்கும்போது தாட் வேறு மாதிரி இருக்கும். வாங்கினதுக்கப்புறம் அது இறங்கும் போது அது வந்து நம்ம தப்பாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்க்காம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியரில் வந்து செல் பண்ணிடுவோம். நம்ம என்ன எண்ணத்தில் வாங்கினோமோ அதே இது வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். ஃபஸ்ட்டு பை பண்ணுறது எப்படியோ அதே போல் எக்ஸிட் ஆகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும். இதை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இதை நான் பை பண்ணியிருக்கும் போது இது இருக்காது. இது வந்து 2 டச்சு தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அப்போ வந்து நம்ம வரைஞ்சி பார்த்துக்கணும். இங்கே நம்ம ஃபார்ம் ஆகுது அப்படிங்கக்குள்ளேயே நம்ம அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லது ஹரிசாண்டலில் இருந்தாலும் சரி, அல்லது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சேனல் பேட்டர்னுங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். சரி, இது டவுன் ட்ரெண்டில் வந்து ஆரம்பிச்சிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து இதை வச்சுருக்கிறது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் செல் பண்ணணும். உடனே நீங்கள் செல் பண்ணக்கூடாது. ஓகே, என்ட்ரி ஆனாலும் எக்ஸிட் ஆனாலும் இந்த மொமெண்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மொமெண்டமில் தான் நம்ம ஆப்ஷனை எடுக்கும்போது அந்த மொமெண்டமில் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். வெறுமனே சைட்வேஸில் போனாலாம் நமக்கு வந்து ப்ராஃபிட் வராது. நம்ம இங்கே எடுத்தோம். அதுக்கப்புறம் இதுக்கிட்டலாம் வந்து ரூ. 600 கிட்டத்தட்ட
லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கிட்ட பார்த்தோம்னா ரூ. 3000 கிட்டத்தட்ட லாஸ் ஆயிடுச்சு. நம்ம வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனுச்சு. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ரூ. 2000 கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் கீழே வரும்போது இங்கே இறங்கியிருக்கு இல்லையா, இதில் வந்து ரூ. 2500 கிட்டத்தட்ட லாஸு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏறும்பொழுது இங்கே ரூ. 3000 கிட்டத்தட்ட லாஸ் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ரூ. 2000 ப்ராஃபிட்டு. இங்கேயும் ரூ. 2000 இங்கேயும் ரூ. 2000 ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இங்கே நம்ம வாங்கியிருக்கோம் ரூ. 537 வாங்கியிருக்கோம். ரூ. 543 விற்றுருக்கோம் அப்படின்னா ரூ. 6 வந்து ஒரு ஷேருக்கு வந்து நமக்கு ப்ராஃபிட் தான் வரணும். ஆனால் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஸ்டாக் ஆப்ஷன் தானே வாங்கியிருக்கோம். அப்போ வந்து நம்ம எக்ஸ்பிரி டேட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மொமெண்டம் இல்லாததுனால அதோட ப்ரைஸ், அதாவது நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டாக் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கடகடன்னு மேலே போயிடுச்சு. ஓகே, இந்த 15 மினிட்ஸ் கேண்டலில் ஃபஸ்ட்டு எவ்வளோ புல்லிஷாக இருக்குது பாருங்கள். ஓகே, இதில் வந்து கடகடன்னு மேலே போயிடுச்சு. இதுக்கிட்ட வந்து நான் ரூ. 7600 ப்ராஃபிட்டு நான் இதுக்கிட்ட விற்றேன். ஓகே, ரூ. 7600 ப்ராஃபிட்டு. நான் ரொம்ப வாங்கலை, ஒரே ஒரு லாட் தான் வாங்கினேன். ஏன் அப்படி ஒரு லாட் வாங்கினேன் அப்படின்னா நிஃப்டி. ஓகே, நிஃப்டியை கன்சிடர் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிஃப்டியை வந்து கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து நிஃப்டி வந்து ஒரு பியர் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ பியர் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இது உடனே அப் ட்ரெண்டுக்கு மாறுமா அப்படின்னா கிடையாது. இது மேலே போகிறதுனால உடனே போகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இது வந்து கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகே, 70% வந்து கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம எடுத்தோடனே வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கிற மாதிரியோ நம்ம வந்து பொசிஷன் வாங்குறது நல்லதில்லை. நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும். கம்மியான ப்ராஃபிட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு ப்ராஃபிட்டாக இருந்தால் போதும். ஓகே, லாஸ் ஆகிடக்கூடாது. கேபிட்டல் லாஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டே கேண்டிலில் வந்து விக்கு விழுந்திருக்கு பாருங்கள். ஓகே, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமும் டே கேண்டிலில் வந்து விக்கு விழுந்திருக்கு. இது மறுபடி மேலே தான் போயிருக்கணும். ஆனால் இது வந்து நிஃப்டி கன்சால்டேஷன் ஆகிறதுனாலையும் இது வந்து டவுன் ட்ரெண்டில் இவ்வளோ இறங்கியிருந்து அதுக்கப்புறம் வந்து கன்சால்டேஷன் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து க்ரீன் கேண்டில்ஸ் வந்து பெருசாக இருந்தாலும் கூட ரெட் கேண்டில்ஸும் அதை விட பெருசாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையாவும் இருக்குது. க்ரீன் கேண்டில்ஸ் வந்து ஒரு சிலது தான் இருக்குது, பெருசாக இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணணும் ஒரு ட்ரேட் எடுக்கக்குள்ளே. எக்ஸிட் ஆகக்குள்ளே நம்ம எக்ஸிட் ஆனது இங்கே. ஓகே, எக்ஸிட் ஆனது இங்கே. நம்ம எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் இது எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு இல்லையா. இப்போ இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம சந்தோஷப்படவும் முடியாது. இது ஒரு வேளை மேலே ஏறி இருந்தது அப்படின்னாலும் ஐயோ வச்சுருந்தா வந்து ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படவும் கூடாது. நம்ம எக்ஸிட் ஆகக்குள்ளே யோசிச்சுக்கணும், அந்த மொமெண்டமில் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வெளில வந்துடுறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்மியான டைம் ஃப்ரேம்லேயே ஆரம்பத்தில் பண்ணலாம். கம்மியான டைம் ஃப்ரேம்லாம் 15 மினிட்ஸு இதை கன்சிடர் பண்ணியே பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 ஹவரு டெய்லி கேண்டில்ஸ் இதிலலாம் பண்ணலாம். நீங்கள் 5 மினிட்ஸில் பண்ணாதீங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 5 மினிட்ஸில் ஏன் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறேன்னா, எப்போதுமே ஒரு கம்மியான டைம் ஃப்ரேமு அதை விட பெரிய டைம் ஃப்ரேம், அதாவது 15 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா 1 ஹவரை பொறுத்து தான் 15 மினிட்ஸ் மாறும். இப்போ 1 ஹவர் இருக்குது அப்படின்னா டே கேண்டில்ஸை பொறுத்து தான் 1 ஹவரும் 15 மினிட்ஸும் மாறும். இப்போ வந்து வீக்லி இருக்குது அப்படின்னா அது மந்த்லி பொறுத்து தான் மாறும். ஸோ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது எல்லா டைம் ஃப்ரேமையும் தான். நீங்கள் கம்மியான டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுத்தாலும் நீங்கள் வரைஞ்சி பார்த்தாலும் பெரிய டைம் ஃப்ரேமை பார்க்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா பெரிய டைம் ஃப்ரேம் தான் கம்மியான டைம் ஃப்ரேமு எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. ஸோ நீங்கள் கம்மியான டைம் ஃப்ரேம்னு ஏன் சொல்கிறேன்னா, சின்ன சின்ன பேட்டர்னாக இருக்கும். சின்ன சின்ன பேட்டர்னில் வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது
ஆ உடனே என்ட்ரி ஆகுறதும், உடனே எக்ஸிட் ஆகுறதுங்கிறது நடக்கும். அது வந்து நம்ம எமோஷன்ஸ வந்து குறைக்கும். உங்களால ஆரம்பத்தில வந்து ஹோல்டு பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் வந்து கம்மியான டைம் ஃப்ரேம்ல எடுங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு சில நேரத்தில நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் வரும். அந்த புல்லிஷ் கேண்டில் இதோட முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அதாவது இதோட வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இங்க என்ட்ரி ஆவோம். என்னடா அது நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து நம்ம என்ட்ரி ஆவோம். அது பார்த்தீங்கன்னா, நம்ம சரசரன்னு கீழ இறங்கிடும். அப்போ வந்து விட்டத பிடிக்கிறதுக்காக நம்ம மறுபடியும் கால் ஆப்ஷன விட்டுட்டு, புட் ஆப்ஷன் எடுப்போம். ஸோ இந்த மாரி பண்ணாதீங்க. நம்ம ஒரு தடவ எக்ஸிட் ஆயிட்டோம் அப்படின்னா, அது எக்ஸிட் ஆனது தான். ஓகே. நமக்கு நல்லா தெரிஞ்சா மட்டும் தான் அடுத்த தடவ எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிகினிங்கில நான் இந்த தப்புலாம் நெறைய பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் அத சொல்றேன். இப்படி தான் இந்த எமோஷன் வேலை செய்யும். ஓகே. இப்போ வந்து இதுக்குள்ள ஆப்ஷன் செயின் பார்ப்போம். இந்த 540 கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கோம். டிசம்பர் மாதம், அதாவது அதே மாதத்துக்குள்ள எக்ஸ்பைரி தான் வாங்கியிருக்கோம். எங்கே வாங்கியிருக்கோம், இதுக்கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னா 540னா அவுட் ஆஃப் த மணி, அதாவது அட் த மணிக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஒரு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் செயின் பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிகினர்ஸ்க்கு. எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் ஆப்ஷன் செயினை பார்த்து எல்லாருமே வாங்குவாங்க அப்படிங்கிறது பிகினர்ஸுக்கு வந்து அது தெரியாது. நேரடியாக போவாங்க, அந்த ப்ரோக்கரேஜ் ஆப்பில் என்ன இருக்கோ அந்த ரெக் லிமிட்டெட்னு இருக்கா, அதை ரெக் லிமிட்டெட் அதுக்கப்புறம் போட்ட அடுத்த நிமிஷம் எல்லாமே ஆப்ஷன் செயின் தான் வரும். டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து வாங்கிடுவாங்க. நம்ம எப்போவுமே என்எஸ்சி வெப்சைட்டில் போய் நம்ம ஆப்ஷன் செயின் பார்த்து சூஸ் பண்ணுறதுங்கிறது தான் நல்லது. ஓகே. இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நான் இங்கே வாங்கியிருக்கேன், இங்கே விற்றுருக்கேன். ஓகே. 2ஆம் தேதி வாங்கியிருக்கேன், 4ஆம் தேதி காலையில் 9:15க்குலாம் விற்றுட்டேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 2ஆம் தேதி 9:40க்கு நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ரெக் லிமிட்டெடில் டிசம்பர் மாதம், அதாவது இந்த மாதம் 540 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன். நான் ஒரு லாட் தான் வாங்கினேன். ஒரு லாட்டுக்கு வந்து 1000 குவான்டிட்டி. இது வந்து ₹18.65 இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸு. இப்போ 1000 குவான்டிட்டி அப்படிங்கும்பொழுது நான் வந்து ₹18,650 நான் வாங்கினேன். இப்போ நான் செல் பண்ணது 4ஆம் தேதி 9:20க்கு போல் செல் பண்ணியிருக்கேன். 26.25 நான் செல் பண்ணியிருக்கேன். ஒரு குவான்டிட்டிக்கு ₹7.60 வந்து ப்ராஃபிட்டாக வரும். இது டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து ₹7,600. அதாவது 1000 குவான்டிட்டிக்கு ஒரு லாட்டுக்கு ₹7,600 ப்ராஃபிட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 40% ப்ராஃபிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கன்டென்ட் வேணும், இதை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பேசுகிறேன். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.